கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 14:14, மேத்யூ 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக தனித்திருக்குன்னு போனார்? தன்னுடைய கிரீஃப் என்று சொல்ல துக்கத்தை சரி பண்ணுவதற்காக, கர்த்தரோடு இருப்பதற்காக போகிறாரு. ஆனால் ஜனங்கள் வர்றதை வந்து அவர் என்னவா எடுக்கலை, தனக்கு ஒரு தடையாக எடுக்கலை. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஜனங்கள் தன்னிட்ட வரும்போது அவர்கள் எதற்காக வர்றாங்க? அவங்க நம்பிக்கைக்காக, அவங்களுக்குள்ள என்ன ஒரு பசி தாகம், நம்பிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே சமயத்தில் தாங்கள் குணப்படவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் வர்றாங்க. நீங்கள் மார்க் 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அதே மாதிரி லூக்கா 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் இதே காரியம் பார்க்கிறோம். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடைய பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அப்போ என்ன, அவர் என்ன மனதுருக்கம் உள்ளவராய் அவர்களை பார்த்து, என்ன மனதுருக்கம் என்பது என்ன, தன்னுடைய அதாவது கிரேக்க மொழியில் பார்க்கும்போது அது எதை சொல்லுது? அதாவது அவங்களுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய வரக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இது வந்து சும்மா வெறும் வார்த்தை இல்லாமல் அது எதில் கொண்டு போய் முடிகிறது, அது வந்து ஒரு நடக்கையாக போகிறத பார்க்குறோம். மத்தேயு 9:36 பார்க்குறோம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அதே மாதிரி லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு இது பார்க்கிறோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, என்ன, அங்கே ஒரு நாயின் என்கிற ஊரில் உள்ள ஒரு விதவையினுடைய ஒரு பிள்ளைய உயிரோடு எழுப்பி கொடுக்கக்கூடிய காரியம். அப்போ என்னென்னா, இங்கே வந்து அவர் சொஸ்தமடைகிறது என்று வந்து ஆவிக்குரிய முறையில் அவர்களுக்கு ஒரு குணப்படுத்துதலையும், அதே சமயத்தில் சரீர பிரகாரமாக ஒரு குணப்படுத்துதலையும், இது மனசை மாத்திரம் இல்லை, சரீரத்தையும் குணப்படுத்தக்கூடியதா. காரணம் என்ன? ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொன்னது போல அவர் வந்து கர்த்தரிடமிருந்து வந்த ஒரு மேசியா, அவர்தான் வந்த இரட்சகர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுவதற்காக. அப்போ என்னன்னா, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்க்கும்போது அவர் உண்மையான ஒரு மனதிருக்கத்தோடு அவர்களுக்கு காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறாரு. அது நமக்கு என்ன ஒரு சவாலை கொடுக்கிறதுனா, நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் உள்ளவர்களாய் ஒரு காரியத்தை செய்யக்கூடியவங்களாய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொண்டு போய் சேர்க்குதா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரிந்து கொள்வது, ஒரு செர்வன்ட் லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவம். எப்படி என்ன, வேலைக்கார தலைமைத்துவமா, தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த காரியங்கள், தன்னுடைய சொந்த பலவீனம், தன்னுடைய சொந்த சோகம், இதையும் மீறி என்ன மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதாய், மற்றவர்களை எப்படி நான் ஆவிக்குரிய முறையில் எடுத்து கட்ட முடியும், அங்கு எப்படி தேவனுடைய ராஜ்யம் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய கசினாகிய யோவான் ஸ்நானகன் இறந்து போய்விட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட துக்கம் இருந்தாலும், அதையும் மீறி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சுய வழி இல்லை, ஜனங்களுடைய காரியத்தை பார்க்கிறார். அதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவன். அந்த ஆவிக்குரிய தலைவன் என்ன பார்க்குறாரு, மக்களுடைய காரியங்கள், மக்களுடைய பாடுகளை பார்க்கிறாரு, மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறாரு. அந்த தேவைகளை பார்க்கும்போது ஒரு சரியான ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலையை பார்க்குறோமா? தன்னுடைய சுய வழி, அதே சமயத்தில் வெளியரங்கமான ஜனங்களுடைய தேவை, இந்த இரண்டையும் சரியான முறையில் சமநிலைப்படுத்தி என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை செய்யக்கூடியதா. அப்போ நீங்களும் நானும்
என்ன, ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடிய மக்கள் என்று இருந்தாலும், நமக்கு சொந்த வழி இருந்தாலும், அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை சரியான முறையில் சமநிலைப்படுத்துகிறோமா? அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலான காரியம். இன்றைக்கு உங்களுக்கு என்ன வழி இருந்தாலும் சரி, அதையும் மக்கள் உங்கள் முன்னாடி கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையும் பார்த்து சரியான முறையில் மனதுருகி 2யும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ எங்களுடைய சொந்த வழிகளும் எங்களுடைய சொந்த துக்கங்களையும் மீறி, ஆண்டவரே, இதோ உம்முடைய ராஜ்யத்துக்குரிய தேவைகள், உம்முடைய ராஜ்யத்துக்குரிய ஜனங்களுக்கு எப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற இந்த சமநிலையில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.